அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய தமிழக அரசும் புத்தக பதிப்பாளர்கள் சங்கமும் சேர்ந்து புத்தக திருவிழா அங்கங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தின் பல இடங்களில் அது ஒரு அற்புதமான அறிவு திருவிழா அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு ஏராளமான புத்தகங்கள் தமிழக மக்கள் எல்லாரும் அதில் போய் கலந்துக்கிட்டு அவங்கவுங்களுக்கு வேண்டிய புத்தகங்கள்லாம் வாங்குகிறாங்க. அதில் நல்ல பேச்சாளர்களுடைய நிகழ்ச்சி, சொற்பொழிவு இதெல்லாமும் அதில் இருக்குது. நம்முடைய தமிழக அரசே அதற்கு ஊக்கம் தருகிறது. முதல்வர் தொடங்கி சகலமான பேரும் அதிலே பங்கு பெறுவதை ஒரு தமிழகத்தினுடைய எழுச்சிக்கான அடையாளமாகவே பார்க்குறாங்க. இது வரைக்கும் போகல அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயோ வந்தால் நீங்களும் போங்க, பிள்ளைங்களோட போங்க. அதில் அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ சில செய்திகளை பகிர்ந்து கொள்கிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. மனிதர்களை பற்றி நாம் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஜி நாகராஜன் ஒரு எழுத்தாளர், குரத்தி முடுக்கு அது மாதிரி நல்ல கதைகள்லாம் இருக்கிறாரு. விளிம்பு நிலை மனிதர்கள், எளிமையானவர்கள், இவங்கள தான் அவங்களுடைய கதையின் பாத்திரம். அவர் சொல்கிற ஒரு பிரபலமான வாசகம் உண்டு. மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல் அப்படின்னு மனிதனை பற்றி ஒரு வரை விலக்கணம் சொல்லுகிறார். மனுஷங்கன்னா யாரா? மகத்தான சல்லிப்பயல் அப்படின்னு. இது ரெண்டுமே ஒரு முரண்பட்ட விஷயம். சல்லினா சல்லி காசுக்கு பயன்பட மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு காலத்தில் குறைந்த மதிப்புள்ள நாணயம், அதான் சல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொங்கலுக்கு முடிஞ்ச பிறகு ஜல்லிக்கட்டும்பாங்களே, அது ஒரு மூட்டையாக கட்டி அந்த காசுகளை அதில் போட்டு அந்த மாட்டோட கொம்பில் கட்டியிருப்பாங்க. அந்த மாட்டை பிடிக்கினவங்க அந்த காசுகள் இருக்கிற அந்த மூட்டையை அவங்க எடுத்து, அதான் ஜல்லி கட்டி விட ஜல்லிக்கட்டு அப்படின்ட்டு அப்படி வந்ததுன்னு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அந்த நாணயங்கள் இருக்கிற பை, அப்படிப்பட்டவன் தான் மனுஷன். ஆனால் இவன் மகத்தானவன். காரணம், இறைவனால் அல்லது இயற்கையால் படைக்கப்பட்ட மிக விலங்குகளில், உயிரினங்களிலேயே மிக உயர்ந்தவன்னா அது மனிதன் தான். இன்னி வரைக்கும் மகத்தானவனும் இவன் தான், மிக மிக அற்பமானவனும் இவன் தான். இப்படிப்பட்ட ஒரு கூட்டு இயல்பு உள்ள ஒரு உயிரினத்தை பார்க்கவே முடியாது. கவிவேந்தர் தாகூர் தான் சொல்லுவார். அவர்கிட்ட கேட்குறாங்க, இதுவரையில் நீங்கள் பார்த்து பார்த்து பிரமித்த பாத்திரம் எது அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நான் பார்த்து பிரமித்த பாத்திரம் அந்த பாத்திரத்தை படைத்த எழுத்தாளர், ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறேன். இறைவன் தான் மிகப்பெரிய கதாசிரியன். காரணம், அவன்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கதையை வைத்து அனுப்புகிறான். அவன்தான் சிறந்த கதாசிரியன் அப்படின்னு தாகூர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு காட்டில் ஒரு மனுஷன் போய்கிட்டே இருக்கிறான். புலி ஒன்று துரத்துது. இவனும் ஓடி ஓடி பார்க்குறான், முடியல. அது பக்கம் திரும்பி, புலியே நான் ரொம்ப நல்லவன், என்னை உற்று அப்படின்னு புலிகிட்ட பேசுகிறான். புலிகிட்ட பேசினா புலிக்கு புரியுமா அப்படின்லாம் அந்த நேரத்தில் யோசிக்கிறதுக்கெல்லாம் முடியல. என்னவோ பேசிடுவோமே அப்படின்னு புலிகிட்ட பேசுகிறான், நான் ரொம்ப நல்லவன், என்னை உற்றுன்னு. இப்போ அந்த புலி உடனே அவனை பார்த்து பேசுது, ஜாய் நீ ரொம்ப நல்லவனாக இருந்தால் உனக்கு காட்டில் என்ன வேலை? இங்கே எதையாவது வேட்டையாடலாம்னு நீ வந்திருக்கிற. நீ ரொம்ப நல்லவான்றதுக்கு இங்கே யாராவது ஒருத்தர் நீ நல்லவான்னு சொல்லிட்டாங்கன்னா நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னுது அந்த புலி. இவொன்னே திரும்பி பார்த்தா அங்கே ஒரு கிளி ஒன்று இருந்தது. கிளியே, நான் ரொம்ப நல்லவான்னு என்ன சொன்னேன், கொஞ்சம் நீயாவது சொல்ல அப்படின்னா. அது சொல்லுது, யாரு நீயா? நல்லவனா நீ? மனுஷன் எப்படி நல்லவனா நீ? மனுஷன். நான் பாட்டுக்கா சுதந்திரமாக ஆகாயத்தில் எங்கள் இனம் பறந்து கொண்டு இருக்கிறது. அதை பிடிச்சி எங்கள் சிறகுகளெல்லாம் வெட்டி எங்களை கூண்டில் அடைச்சி நீங்கள் காசு வாங்கிக்கிட்டு ஒரு ஆள் எங்ககிட்ட என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்குற மாதிரி நீ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிற. எங்களுக்கு இப்போவே நேரம் சரியில்லை, நிகழ்காலமே எங்களுக்கு சரியில்லை. உங்ககிட்ட நான் கூண்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதில் ஒருத்தன் எங்ககிட்ட அவன் எதிர்காலத்தை பற்றி கேட்குற மாதிரிலாம் செய்கிற நீ. நான் மனுஷனா? நீ உன்னை நல்லவான்னு வேறு நான் சொல்லணுமா? முடியாது போ அப்படின்ட்டு அது போயிடுச்சு. அப்புறம் கீழே குனிஞ்சு பார்த்தான், கீழே தர இருக்குது. நிலத்தை பார்த்து கேட்குறானா, நிலமே நான் நல்லவான்னு நீ சொல்லக்கூடாதா? புலி என்னை விட்டுருமேன். அந்த நிலம் சொல்லுகிறது, நீ உனக்கு நான் பயிர் கொடுக்குறேன், நீ விதைச்சேன்னா அதை செடியாக மாற்றி மரமாக மாற்றி உனக்கு கனிகள் கிடைக்கிறதுக்கு நான் உதவி செய்கிறேன். நீ சாப்பிட்றதுக்கு அரிசி, கோதுமை இதெல்லாம் உனக்கு நான் விளைவிச்சு தரேன். ஆனால் நீ என்ன பண்ணுற? இரக்கமே இல்லாமல்
பள்ளம் தோன்ற, என்னை வெட்டுற, பூமியில் நான் எவ்வளவோ வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் என்னை தோண்டி 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 இன்னைக்கு கண்ட கண்ட உரங்கள்லாம் போட்டு என்னையே மலடுன்னு சொல்கிற மாதிரி மாற்றிட்ட, என் விளைவிக்கிற தன்மையே இல்லாதபடி உன்னுடைய அறிவியல்னால செஞ்சிட்ட, நீ நல்லவன் அப்படின்னு பாதிக்கப்பட்ட நான் சொல்லணுமா? இப்போ உன்னை நான் தாங்கிட்டு இருக்கிறேனே இதுவே பெருசு அப்படின்னு சொல்லிச்சான். நிலம் ஆறு பக்கத்தில் ஓடுது, ஆறே என்ன நல்லவன்னு சொன்னா உற்றுவியாம ஆறு ஒன்று யாரு? ஏய், நீ தாகத்தை தீக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறவன் நான், உன் இனம் நாகரீகம் பெற்றதே என்னுடைய நதிக்கரையில் தான் நீ ஸ்கூலில் பாடத்தில் வேற எழுதி வச்சிருக்கிற. ஆனால் கண்ட கண்ட தொழிற்சாலை கழிவுகளெல்லாம் ஆறில் கலந்து இன்னைக்கு குடிக்கிற தகுதியே இல்லாதபடி என்னை நீ மாற்றி வச்சிருக்கிற, நோய் பரப்பக்கூடிய இடமா என்னை நீ மாற்றி வச்சிருக்கிற, உனக்கு நான் நல்லவன் வேற சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா அப்படின்னு அந்த ஆறு போயிடுச்சு. இங்கே வந்தீங்கன்னா உன்னை முழுங்கிடுவோம் போயிருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு யாருமே இல்லையா, என்னை யாருமே நல்லவன் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு அவன் வாய் திறந்து கதறப்போ, இவன் ரொம்ப நல்லவன், இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா மேலே ஒரு காகம் உக்காந்துருக்குது. அந்த காகம் சொல்லுது, இவன் ரொம்ப நல்லவன், தினம் காலையில் இவன் சாப்பிட்றதுக்கு முன்னால் எனக்கு கொஞ்சம் சோறு வைப்பான், கா 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 அப்படின்னு என்ன என் குரலில் கூப்பிட்டு எனக்கு சோறு வைப்பான், இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு காகம் சொல்லிச்சான். அந்த புலி அவனை விட்டுடுச்சான். இதெல்லாம் கற்பனை தான், ஆனால் கற்பனைன்னு விட முடியாது. ஏதோ ஒரு வகையில் இயற்கையை நாம் எளிதாக பாதுகாத்தால் கூட அது பதிலுக்கு நமக்கு நன்மையை செய்கிறது. ஒரு காகத்துக்கு சோறு வைக்கிறதுன்றது காலையில் பல வீடுகளில் இருக்கிற வழக்கம்தான். ஆனால் ஏதோ ஒரு வகையில் இயற்கை, காகமும் இயற்கையின் அம்சம், நாம் எந்த அளவுக்கு இந்த அம்சங்களை அதிகமாக பார்த்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நாமும் அதிகமாக காக்கப்படுகிறோம். எல்லா வகையிலும் இப்படி தீமைகளையும் சிக்கல்களையும் உருவாக்குபவன் தான் சல்லி பயல்தான். ஆனாலும் மகத்தான கண்டுபிடிப்புகளை, ஞானத்தை, இலக்கியங்களை, வழிகாட்டுதல்களை தருகிற ஞானிகளையும் அறிவாளிகளையும் சிந்தனையாளர்களையும் அறிவியல் மேதைகளையும் இவன்தான் தன்னிடம் இருந்து உருவாக்கி தருகிறான் என்றால், மனிதன் மகத்தான சல்லிப்பயல், இறைவனுடைய படைப்பில் இவன் மிக உயர்ந்தவன். ஆனால் இயற்கையின் பார்வையில் மிகவும் கீழாவனாக போய்கொண்டிருக்கிறான். இவன் நினைத்தால் மேலும் வரலாம், கீழும் போகலாம். வினோதமான படைப்பு தான் இல்லையா நாமெல்லாம்? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.